முழங்கால் வலி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது நான் சொல்ற ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, பண்ணி முடிச்ச மறுநாளே நான் யாருடைய உதவியும் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கனாலே ஒரு சிலர் பயந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் உடுமலைப்பேட்டை பகுதியிலிருந்து போடிவெட்டிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்கேன். வலது கால் முழங்கால் ரொம்ப நாளாக வலியாக இருந்தது. அப்போ புக்ரா ஆஸ்பத்திரிக்காரங்க போடிவெட்டி பகுதியில் மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. அப்போ டாக்டர் கார்த்திக் சார் வந்திருந்தாரு. அவர் மூலிமா நான் என்னுடைய காலை பரிசோதனைக்கு உட்படுத்திட்டேன். இந்த வலி உங்களுக்கு நிலையாக தான் இருக்கும். இதுக்கு உடனடியாக வலி நிற்கணும் அப்படின்னா நீங்கள் நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் போகிறது பெஸ்ட்டு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. புக்ரா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை ஃபுல் செக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்தேன். எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இப்போ உங்களுடைய ஹெல்த்தும் சரி, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற கண்டிஷன் இருக்கு, தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 15 நாளைக்கு முன்னாடி புக்ரா ஆஸ்பத்திரியில் நான் நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணணும். அப்போ டாக்டர் கார்த்திக் சார் தான் பண்ணினாரு. பண்ணி முடிச்ச மறுநாளே நான் யாருடைய உதவியும் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 2 நாள் இருந்துட்டு நான் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டேன். அதுக்கு பின்னாடி அவங்க ஓரலா பிசியோதெரப்பி சொல்லி கொடுத்த எக்ஸசைஸுக்கு, ரெண்டாவது நான் யோகா ரெகுலராக பண்ணுவேன். இப்போ பார்த்தோம்னா எனக்கு 110 to 120 டிகிரி வரைக்குமே என்னால் காலை மடக்க முடியுது. இதுக்கு என்னுடைய வில் பவர் தான் காரணம் டாக்டர் சொன்னாலும், என்னுடைய வில் பவருக்கு பின்னாடி இந்த டாக்டர்ஸ் 2 பேருடைய கொடுத்த ஊக்கமும் மனதைரியமும் காரணம். டாக்டர் கார்த்திகையும் டாக்டர் ராஜேந்திரன் சாருடைய ஒரு ஆதரவும் மறக்க முடியாதது. நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கனாலே ஒரு சிலர் பயந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. மிக இனிமையா முடிச்சு கொடுத்துட்டாங்க. எந்தவித வலியும் இல்லாம. முழங்கால் வலி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது நான் சொல்ற ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, நீங்க இமிடியேட்டா ஆபரேஷன் போகாதுக்கு முன்னாடி புக்ரா ஆஸ்பத்திரியில் உங்களை நீங்க பரிசோதனை பண்ணிக்கங்க. அவங்க பார்த்து மிக சரியான முறையாக டயக்னோஸ் பண்ணி பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க. அப்படி பண்ண வேண்டி இருந்தாலும் மிக குறைந்த செலவுல அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. இந்த மாதிரி என்னோட 61 வயசு சர்வீஸ்ல இந்த மாதிரி நர்சிங்கும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபும் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மிக அருமையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல வசதியை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.